தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நல்ல பாடங்களை படித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளில் கூட நம்மளுக்கு கொடுத்துருக்க பாடம் வந்து 12வது பாடம். பாடத்திற்கு நாம் படிப்போமா தலையை தாழ்த்தி நாம் ஒரு சிறு ஜபத்துடன் இந்த பாடத்தை படிப்போம். எங்களை அன்பின் ஆண்டவரே சுவாமி, இந்த பரிசுத்த நாளுக்கு அவங்க நன்றி செலுத்திக்கணும். இப்பொழுதும் நாங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை எங்களுக்கு மிக அதிகமாக ஆழமாக எங்களுக்கு ஒலிக்க கொடுங்க. அதன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் அறிந்து அதன் பிறகு நடக்க கிருபை செய்ய வேண்டுமாய் எங்களுக்காக ஜீவநிலை இயேசுவின் தாழ்மை பிறந்த ஏற்றும் எங்கள் பரமபிதாவே, ஆமென். 12வது பாடம் தலைப்பு வந்து உன் மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அதன் தலைப்பு, இந்த வார்த்தையுடைய தலைப்பு. மனப்பாட வசனமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து யாத்ராகமம் 34:6-7. கர்த்தருக்கு அவனுக்கு முன்பாக கடந்து போகிறது. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதாயையும் சந்ததியான தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றவாளனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையினிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று நாம் பார்க்குறோம். தலைப்பு வந்து உம் மகிமை எனக்கு காண்பித்தரணும் அப்படின்னு சொல்லி மோசே வந்து அங்கே பார்க்குறாரு. மகிமை என்ன அர்த்தம்? மகிமை அப்படின்னா என்ன சொல்லலாம்? தேவனுடைய மகிமை, தயை, கிருபை, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம கேட்குறோம்ல. வாட் இஸ் த மீன் பை மகிமை? சோமி யுவர் க்ளோரி அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் சைட்டில் பார்க்குறோம். சோமி யுவர் க்ளோரி என்னது? மகிமைனா என்ன? எதை பற்றி அவர் சொல்ல வர்றாரு? மகிமை சாம்சன், இந்த பின்னாடி இயேசு கிறிஸ்து போட்டோம்லாம் பார்த்தோம்னா பின்னாடி ஒரு வட்டமாக இருக்குமே, அதான் ஒரு ஒளிர் சுடர் இருக்கும் வட்டமாக, அதான் மகிமை. அவருடைய குணம் மகிமைங்கிறது உன்னுடைய மகிமையை காண்போம்னா அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அங்கே சொல்கிறார். அந்த மனப்பாட வசனத்தில் அது வந்துருச்சு. அவருடைய இந்த பாடம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, அங்கேயே வந்துடுது. எது அவருடைய மகிமை என்னங்கிறது வந்து அந்த மனப்பாட வசனத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அங்கேயே வந்து ரொம்ப கிளியராக அங்கே அவரே மோசஸே சொல்லும் போது அங்கே அந்த வசனத்தில் வந்து சொல்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட, அவருடைய குணம் எப்படிப்பட்டதான், அவருடைய கேரக்டரு. அங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நீடிய சாந்தம், மகாதாயை, சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை கொடுக்குறவர், அப்படியே சொல்லிகிட்டே வர்றாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து அவருடைய மகிமை, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் கடைசியில் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடைசியில் ஒரு லைன் இருக்கும். அதெல்லாம் நல்ல குணநலங்கள். கடைசியில் என்ன செய்வாராம்? கடைசியில் வந்து அக்கிரமத்தை பிள்ளையினிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறோம். அது என்ன? அது கடைசியில் அதில் ஒரு சின்ன டவுட் வரும். நல்ல குணங்கள் தானே, முன்னாடி சொன்னாலும் நல்ல குணங்கள், அவருடைய மகிமை. கடைசியில் என்ன அந்தது? தப்பு செஞ்சால் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளுடைய 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுவும் இஸ் இட் ஒன் ஆஃப் த கேரக்டர்? சொல்லுங்க. சாம்சன் அப்படி பழி வாங்கக்கூடியவரா? அதுக்கு என்ன ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பம் வந்து இருந்திருக்காங்க. அப்போ அப்பா செய்கிற தப்பை வந்து பிள்ளை செஞ்சார்னா அவரையும் தண்டிப்பாரான். அதே அப்படி சொல்ல வராங்க. சரியா? தப்பு செஞ்சால் அதுக்கு என்னது தண்டனை உண்டா இல்லையா? தப்பு செஞ்சால் கடவுள் அதையும் மன்னிச்சிருவாரா? சொல்லுங்கள். தப்பு செய்கிறோம், மன்னிப்பு உண்டா இல்லையா? மன்னிப்பு உண்டா இல்லையா? உண்டு. பனிஷ்மெண்ட்டு உண்டா இல்லையா? தப்பு செஞ்சால் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு, மன்னிச்சிருவார். ஆனால் தண்டனை உண்டா இல்லையா? தண்டனை உண்டு. எனி பாயிண்ட்ஸ் டு ஷேர்? மன்னிப்பு உண்டு. தாவீது தப்பு செஞ்சாரா இல்லையா? ஆனால் பனிஷ்மெண்ட் இருந்துச்சா? மன்னிச்சாரா? மன்னிச்சிட்டார். 53வது சங்கீதம்லாம் அவர் வந்து
தன்னுடைய இதெல்லாம் வந்து அங்கே ஃபார்வர்ட் பண்ணுறாரு, மன்னிச்சார். ஆனால் தண்டனை கொடுத்தாரா இல்லையா? அதுக்கு அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சார் இல்லையா? தண்டனை உண்டு, ஆனால் மன்னிச்சிருவார். நம்ம பாவங்கள்லாம் மன்னிப்பார். ஆனால் செய்த பாவத்துக்கு இந்த உலகத்திலே வந்து தண்டனை உண்டு அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்களாம் ஒன்றா இருக்கும்போது அப்பா செஞ்ச பாவத்தை பிள்ளைகளும் செய்யும் பொழுது அவர் தண்டிப்பாருங்கிற அந்த ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் வந்து நான் தெரிந்து கொண்டேன். அப்போ உன்னுடைய மகிமை எனக்கு காண்பித்தருள் அப்படின்னா, உங்களுடைய நல்ல குணங்கள்லாம் எனக்கு சொல்லுங்கள், நானும் அதை பின்பற்றி நடக்க போகிறேன் அப்படிங்கிறது மோசையினுடைய ஒரு வேண்டுதலாக இருந்தது. இங்கே பவுலார் சொல்லும் போது இங்கே 2 பீட்டர் 3:18 என்ன படிக்கிறோம் அப்படின்னா, உம்மை நெருங்கி சேரும்பொழுது நான் மகிமையின் மகிமையாய் மாறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே பீட்டர் எடுத்தவங்க படிங்க 3:18, 2 பீட்டர் 3:18, 2 பீட்டர் 3:18 பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மகிமை நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப இதாக சொல்கிறார். 2 பீட்டர் 2:3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்பொழுது அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் 3:18. 2 பீட்டர் ரைட்டா? 3:18. 2 பீட்டர் 3:18 வந்து அப்போது அவரை அறிகிற அறிவில் நாம் வளரும்போது நம்மளுடைய மகிமைன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய குணநலத்தில் மாற்றங்கள் வரும். அவர் கேரக்டர் வில் பி சேஞ்ச் ஆகுமா இல்லையா? சேஞ்ச் ஆகும். அதனால் அவர் அறிகிற அறிவில் வரணும். இப்போ அதுதான் நம்ம இந்த 4 நாட்கள் பாடத்தில் வந்து இதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் வந்து சந்திப்பு கூடாரம். இதென்ன சந்திப்பு கூடாரம்? ஆசாரிப்பு கூடாரம் கேள்விப்பட்டிருக்கோம். வாட் இஸ் தி சந்திப்பு கூடாரம்? என்ன சொல்கிறாங்க, இந்த சந்திப்பு கூடாரத்தை வந்து இந்த மீட்டிங் டென்ட் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். மீட்டிங் டென்ட், அப்புறம் வந்து என்னது ஆசாரிப்பு கூடாரம். படிக்கலாமா? அது எடுத்தவங்க படிங்க. அங்கே 34 இந்த இந்த வாரம் வந்து 2 அதிகாரம் தான் நம்ம படிக்க போகிறோம். யாத்திராகமத்தில் எக்ஸோடஸில் 2 ஒன்று 33, 34 அந்த 2 சாப்டரும் எடுத்து வச்சுங்க. 2 புத்தகத்தை எடுத்து வச்சுங்க, அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. 33, 34 அங்கே என்ன பார்க்குறோம்? சந்திப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு கூடாரத்தை பார்க்குறோம். இது எப்போ வந்தது? இது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? இந்த கூடாரம் அங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த கூடாரத்துக்கு பேர் வந்து மீட்டிங் டென்ட் ஆர் த டேபர்னாக்கிள் ஆஃப் காங்கிரிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன இருந்தது? அங்கே எல்லாம் இருந்திருக்குமா? உடன்படிக்கை பெட்டி, அந்த குத்து விளக்கு, அதெல்லாம் அங்கே இருந்ததா? இல்லை. அப்போது மோசே வந்து இந்த மலைக்கு ஏறி அந்த 10 கட்டளையில் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த தேவனை சந்திக்கக்கூடிய இடந்தே என்ன இருந்ததா? இந்த சந்திப்பு கூடாரம் வந்து இருந்தது. சந்திப்பு கூடாரம். இவர் மோசே மேலே போகிறாரு, போய் 10 கட்டளையில் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்துட்டு என்னது, அவர் பிடிக்காமல் அதை போட்டு உடச்சிடுறாரு இல்லையா? அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 33:1-2 படிங்க. 33:1-2 எக்ஸோடஸ் 33 1வது அதிகாரம் 2வது 33 1வது வசனம் 2வது வசனம். ம் 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 போதும் இருங்க. அங்கே என்ன சொல்கிறார் அவர்? ம்
இங்கே பாருங்கள், அந்த 1வது வசனத்தில் என்ன படிக்கலாம் அப்படின்னா, மோசே பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ப்பா, ஆனால் இங்கே அந்த கடைசியில் என்ன பாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். போங்கள்னா அப்போ என்ன மீனிங் அது? நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன்னு அர்த்தம் அதுதானே? போங்கல் அப்படிங்கிறாரு, போவோன்னு சொல்லலை, போங்க அப்படிங்கிறாரு. அப்போ போங்கல் அப்படின்னா நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன், அதானே மீனிங்க தீபா? அப்படி தானே சொல்கிறார் இல்லையா? சரி, ஒரு டவுட் இருந்தால் இன்னும் பார்ப்போம். இன்னும் டவுட் இருந்ததுன்னா அதையும் கூட பாட்டுருவோம். 3வது வசனத்தை படிங்க. 3வதுல, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். என்ன கிளீனாக தெரியுதா? அப்போ நான் வரமாட்டேன். எஸ், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, ஆமாம், ஏஞ்சல் ஆஃப் காட் அதான் சொல்கிறாங்க. இங்கே இங்கே ஏஞ்சலில் 2 சொல்கிறாங்க, தி ஏஞ்சல் அண்ட் ஆன் ஏஞ்சல். வேற 2 ஏஞ்சல். ஆன் ஏஞ்சல்னா அது ஆர்டினரி ஏஞ்சல்ஸ். தி ஏஞ்சல்னு எங்கே வரும்? பைபிளில் வரும். தி ஏஞ்சல்னா அது இட் ரிப்ரசன்ட் த கிரைஸ்ட். சரிங்களா? இங்கே நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன், ஏன்னா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் நான் ஏற்கனவே. அந்த என்னது, எந்த தேசத்தை? ஐ ப்ராமிஸ் யூ தி லேண்ட் ஆஃப் கேனன், த ப்ராமிஸ் லேண்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் சின் ஐ வில் நாட் கம், பட் ஐ வில் சென்ட் மை பர்சன் representative. Yes, there are many angels. No, any particular about, if we say it is, yeah, this is what I say, it is given. There are angels means it is a general angels. There are 2 wings, there are 4 wings. The angels are there. Particularly the angel, now we can say it is the yeah, it is not represent there. No, I don't accept this, because when you talk about angel, whenever the angel mean it represents, that is superlative degree only, that the will come. An angel, it is ordinary angels. We have seraphim is there, and Sabim is there, and archangels are there. But this angel is like this category. Okay, I don't think this is connected to Jesus Christ. Yeah, because when deeply we study, this is a talk about where there are 2 things. Wherever the Jesus appears, the angel is represent the angel. Yeah. Okay, with limited knowledge of that English and the what you call we have the voices, no, the superlative degrees, superlative degree and comparison degree, we can say this is the what you call adverb. They add from that we'll differentiate which is the angel of Christ appears, and other places the ordinary angels. It is not our mistake. Yes, yeah, you'll see next. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் வரமாட்டேன், கூட்டு போன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? இந்த சந்திப்பு கூடாரம் என்ன செய்கிறாங்க? அடுத்து நீங்கள் படிச்சுன்னா சந்திப்பு கூடாரத்தை 7வது வசனம், 7வது வசனம், சந்திப்பு கூடாரத்தை என்ன செய்கிறார் அவர்? ஆனால் அவர் சொன்ன மாதிரியே இங்கே இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்.
தமிழில் என்ன போட்டிருக்குன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தை பெருத்தெடுத்து அவன் என்னது எதுக்கு புறம்பாக போட்டானா, அந்த பாளையத்திற்கு புறம்பாக போட்டான்னு வருது. ஆனால் இந்த இங்கிலீஷ் பைபிளையோ மற்ற மூல பாஷையில் பார்த்தோம்னா அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அது வந்து இந்த மீட்டிங்காக பிளேஸ் ஆஃப் தி மீட்டிங் டென்ட்டுன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். அப்போது இங்கே இன்னும் வந்து மக்களுக்கு ஜனங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஜாஸ்தி பயம் வந்துடுது. ஏன்னா கூடாரம் வந்து எங்கே யாருக்கு மத்தியில் இருந்தது, மக்களுக்கு மத்தியில் இருந்தது, அந்த பாளையத்தினுடைய மத்தியில். ஆனால் அதையும் எடுத்து எங்கே கொண்டு போய் போட சொல்கிறாரு, பாளையத்திற்கு வெளியில் வண்டி போடுங்க, அங்கே வந்து எல்லாம் என்னைய பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லும் போது இன்னும் ஜனங்களுக்கு பயம். முதல்ல என்ன சொல்லிட்டார், நான் வரமாட்டேன், நீங்களாக போங்கடான்னு சொல்லிட்டார் இல்லையா, நீங்களாக போங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன செய்கிறாரு, அந்த மீட்டிங்கை கூடாரத்தையும் எடுத்து எங்கே போய் போட சொல்கிறாரு, பாளையத்திற்கு புறம்பாக போடணும் அப்படின்னு சொன்னோன்னு இன்னும் அவங்களுக்கு பயம். சரிங்களா? ஆனால் மோசையினுடைய எண்ணம் என்னவா இருக்கணும், என்னவா இருந்தது? மோசை வேணாம்னு சொன்னார், இல்லை நீங்கள் தூதனை அனுப்புங்க, நாங்கள் அவரோட பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா, இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னாரா? கடைசி வரைக்கும் தேவன் கூட வந்தாரா இல்லையா? சொல்லுங்க. கடவுள் கர்த்தரானவர் அவங்க கானான் தேசம் போய் சேரந்தண்டி வந்தாரா இல்லையா? கூட வந்தாரா இல்லையா? ரொம்ப டீப்பாக படிக்கணும். கூட வந்தாரா இல்லையா? சாம்சன் வந்தாரா இல்லையா? வந்தார் தானே. மோசையை கூட அடக்கம் பண்ணது யாராவது சொல்கிறாங்க, கர்த்தர் தான் பண்ணார் சொன்னார், கூடவே இருந்தார் இல்லையா? கூடவே. அதுக்கு பிறகு தானே எல்லா இன்சிடென்ட் வருது, அவர் தண்ணி கொடுத்தது, அதை கிடந்தது, எல்லா அதிசயங்களும் நிறையா நடந்தது இல்லையா? கர்த்தர் கூட இருந்தார், தேவன் இல்லை, இது ஏஞ்சல் இல்லை, தேவனை கூட வந்தார். அப்போ பாருங்கள், இவர் 3வது வசனத்தில் என்ன படித்தோம், நிர்மூலம் ஆகாதபடிக்கு இவர் தானே ப்ராமிஸ் பண்ணார், ஆனால் கூட வரும்போது நீங்கள் நிர்மூலம் ஆகாதபடிக்கு நான் வரல அப்படிங்கிறாரு. என்ன காரணம் இருக்கும், என்ன காரணமாக இருக்கலாம்? பதில் அங்கே ஏற்கனவே சொல்கிறார், நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கடா, நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீங்கள் திருப்பி தப்பு செய்வீங்கடா, நீங்கள் தப்பு செஞ்சால் நான் உங்களை கொன்றுவேன், அதனால் நான் கூட வரல, ஏஞ்சல் கூட போங்கடா அப்படிங்கிறார் அவர். அதான் அப்படி தானே எடுத்துக்கணும் ரேணுக்கா, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி அதானே மீனிங்க இல்லையா? நீங்கள் உங்கள் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் வந்து பாவம் பண்ணுவீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? ஒரு இடத்துல வந்து 3000 பேர் அவர் அங்கே வந்து நிர்மூலமாகப்பட்டாங்க இல்லையா? அப்போ தானே மோசை அந்த கோல் எடுத்து காமிக்கும் போது அவங்களாம் ரசிக்கப்பட்டாங்க இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. அதனால் நீங்கள் பாவம் செய்கிறது, நீங்களாம் வணங்கா கழுத்துள்ளவங்க, நான் வரமாட்டேன், நீங்களாக போயிருங்கப்பா, நான் வேணா உங்களுக்கு துணைக்கு வந்து யாரை அனுப்புகிறேன், அப்படி தான் எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆர்டினரி பாஷையில் பேசினா, நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு என்ன எனியாகும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு நான் வாக்கு தத்தம் கொடுத்துட்டேன், என்னுடைய கடமை உங்களை போய் அங்கே போய் சேர்க்கறதுக்கு. அதை சொல்கிறார்ல, எமோரியர், கானானியர், கனிசியர் எல்லாத்தையும் வந்து அடித்து விரட்டிடுறேன், உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் எதிரியெல்லாம், ஆனால் உங்களை எப்படியும் பத்திரமா கொண்டு சேர்த்துருவேன், ஆனால் நான் வரல இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அப்போ உடனே இதெல்லாம் இந்த சந்திப்பு கூடாரத்துக்கு நேரத்தில் நடக்குது. அந்த 33வது அதிகாரத்தில் இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப துக்கமாகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 4வது வசனம் எடுத்துங்க, படிங்க. 4வது வசனம். எல்லாம் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறானுங்க எல்லாமே. 4வது வசனம் வந்து, துக்கமான இவ்வார்த்தைகளை கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் கேட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயிலே சொன்னார். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்று, கர்த்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. 2வது என்னது, அவங்க கர்த்தரை போய் சந்திக்கக்கூடிய இடத்தையும் எங்கேருந்து எங்கத்துக்கு மாற்றிட்டாரு, பாளையத்தினுடைய நடுவில் இருந்து எங்கே கொண்டு போய் போடுறாரு, பாளையத்துக்கு ஓரத்தில் கொண்டு போய் போடுறாரு. இன்னும் பயமாயிடுச்சு இந்த ஜனங்களுக்கு. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, மோசைகிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மோசே போய் நீங்கள் போய் அவர்கிட்ட மன்றாடி எப்படினாச்சும் அவரை நீங்கள் எங்கள் கூட வர சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு கர்த்தர் போய் எங்கே போய் மன்றாடுறாராம், பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் டென்ட்டில் போய் அவர் முறையிட்டவனே
அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மேகஸ்தம்பம் வந்து அந்த டென்ட்டில் வந்து இறங்கி வந்ததை இந்த ஜனங்கள் வந்து எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா, அவன் வீட்டில் வாசப்படிலேருந்து நின்று பார்க்குறான்னு. பார்த்தோடனே ஒரு சின்ன ஒரு சமாதானம் வந்துருச்சு. எப்படியோ மோசே வந்து கர்த்தரை கன்வின்ஸை பண்ணிட்டான்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அங்கே. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னதான் தேவன் இதை சொன்னாலும் கடவுள்கிட்ட போய் அவர் மன்றாடி, சரிங்களா, மன்றாடும் போது நம்மளுடைய தேவன் நம்மளுடைய மன்றாட்டை கேட்குற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம். கர்த்தர் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய மனதவே மாற்றக்கூடிய ஒரு ஒரு குணம் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா மோசைட்ட இருந்தது. அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வரல, நீங்களாம் வந்து பாவம் செய்யக்கூடிய ஆட்கள், உங்களோட நான் வந்து ட்ராவல் பண்ண முடியாது சொல்லியும் கூட என்ன செய்கிறாரு, அவர் போய் அங்கே மன்றாடி. பார்த்தீங்கன்னா அங்கே வசனத்தில் நான் பார்க்கலாம் அங்கே எப்படி பேசினாராம்? முகமுகமாய் பேசினார். மோசே வந்து தேவனோட முகமுகமாய் பேசினார். சரிங்களா? பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் டு காட் பை ஃபேஸ் டு ஃபேஸ்? 20 அதில் வந்து செத்து போவேன்னு சொல்லுவார். அதில் என்ன 20வது வசனத்தில் எப்படின்னா, நீ என்னை பார்த்தேன்னா யூ வில் டை. சரியா? 20வது வசனத்தை நம்ம படித்தோம்னா 33:20 படித்தோம்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் எப்படி மோசே பேசு? இல்லை, ரெண்டுமே கரெக்ட் தான். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த 11வது வருஷத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, முகமுகமாய் பேசுவார்னு சொல்கிறதில்ல. ஆனால் உபாகமத்துக்கு போங்க. நீங்கள் உபாகமத்துக்கு போகும்போது அவர் எங்கே அந்த கச்செடி வந்து தீப்பிடிச்சி எரியும் போதும் நான் உன்னை கடந்து போவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு கண்மலை பிளவுக்குள்ளே அவர் நிப்பாட்டிட்டு, சரிங்களா, அவர் வந்து அவரை மறைத்தார். உபாகமம் புஸ்தகம் போயிடலாம், அதை பார்த்துலாம். உபாகமம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்க. 5வது வசனம், உபாகமம் 5:4, டியூட்ரானமி 5:4. இது நல்ல ஒரு இதை நம்ம பார்த்தே ஆகணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்தில் கர்த்தருக்கு நடுவாக நின்றேன், நீங்கள் அக்னிக்கு பயந்து மலை ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், இல்லை டியூட்ரானமி உபாகமம் 5:4. இங்கே பாருங்க, இங்கே எப்படி பேசுகிறாரு? முகமுகமாய் தானே பேசுகிறான். அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம லிட்டரலாக அப்படியே எடுத்துக்கிடக்கூடாது. இப்போது பேசுகிறது 2 பேருக்கு. பைபிளில் பார்த்தோம்னா அந்த அசிரீரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேரடியாக பேசாமல் அசிரீரி கேட்டிருக்கீங்களா? வானத்திலேருந்து இல்லை டைரெக்டாக பேசக்கூடியது ஒரு இது. இங்கே நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த அவருடைய முகமும்னா அந்த முகம் இல்லை, அவள் வந்து கொஞ்சம் அந்யோன்யமாக வந்து பேசுகிறார். அந்த சவுண்டு தான் கேட்குமே இல்லையா, அவருடைய முகத்தை பார்த்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். An angel. Proof. God is telling, I will send the angel, but he didn't arrange the angel. Before that, Moses pleaded with God and made the God to accept, he will come with them. No, where? Tell me. Yeah, you will die, but till Canaan he came, no? No. See, where the
So your argument is God didn't come, only angel took care of them. Hello, who? Hmm. You leave it more, Abraham. You talk about Moses now. Angel of God, he promised, I will send the angel of God, but Moses called, made him to agree, God to come with them till Canaan. Who buried Moses? Angel buried or God buried? No, this is the proof. Who buried Moses? God buried or angel buried? As your statement, the angel would have come with this Israelites, then angel would have buried, not God. Yes. No. I am in the right track. Okay. Yeah, tell me. Because I will forget. Hmm. Oh. Okay. God. Here, this chapter itself, answer is there. No. Hmm. Hmm. No, here also, see here, after Moses plead to God, he agreed, I will come. Even in the same chapter, you keep reading. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், that means he agreed. I will come with you and I will give the promised land. It is my view, but I cannot agree with your view. Okay. This is the Bible only I am reading. ஓகே. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்படுத்தும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயவை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபியாய் இருக்க சித்தமாயிருப்போனோ அவன் மேல் கிருபியாக இருக்கிறேன் சொல்லிட்டாருங்க. நான் வறுமையாக பார்ப்பேன். No. This is the wrong discussion. Okay. This is there are other the following instance shows wherever they had trouble, God is helped them to come out, not angel help them to come out. Okay. Who made Jordan to dry off? Angel or God? யாரு? அதுக்கு பதில் கர்த்தங்கிற வார்த்தையே வரலையா? வந்திருக்கா இல்லையா? அதுக்கு பின்னாடி நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் கர்த்தருங்கிற வார்த்தை வந்திருக்கா, ஏஞ்சல்ங்கிற வார்த்தை வந்திருக்கா? மிஸ்டர் ஜான் ப்ளீஸ் கம். அங்கே அதுக்கு பின்னாடி கர்த்தருங்கிற வார்த்தை வரலையா? எல்லாமே ஏஞ்சல் தானே அதுக்கு பிறகு? See here, this is the discussion. When God pleaded to Moses pleaded to God, he promised Moses that he is going to send an angel. So is God is let them till Canaan, or angel is let them the Israelites till Canaan? Who the angel? That is different. Who led them? Any one of the angel. An angel, there are
crores and crores of angels are there. We don't know who is the angel. Yeah, John, you tell me the answer for this. Who led the Israelites from Mount Sinai to Canaan? Angel or God? God. Hello, 1:3, it says, see, when Israelites were longing for water, angel is ordered Moses to beat the rock, or God told Moses to beat the rock? See, instant you have to look. Don't say one word and take one word and don't argue that. You tell me anywhere this appear, angel is took care of them. After the so many incidents are there. Yes. Whoever it is, there, what do you call, he promised to send, that's all. ஒரு ஏஞ்சலை ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொன்னார். அது வந்து அந்த ஏஞ்சல் யாருங்கிறது இல்லை. Very sure it is not Jesus Christ, because wherever it appears the angel, it represents Jesus. An angel, it is ordinary angels. Sir, translation, whatever it is there, we cannot go to Hebrew and study. You know what is the meaning of Hebrew in the real meaning? Yes. With the one word, I don't argue so much. So I think just a response to what we're being discussed here. Exodus 33, verses 1 to 3, right? 1 and 2. It says, the Lord said to Moses, depart, go up from here, you and the people whom you have brought up out of the land of Egypt, to the land of which I swore to Abraham, Isaac, and Jacob, saying, to your offspring I will give it. Then it says, verse 2, I will send an angel before you, and I will drive out the Canaanites, the Amorites, the Hittites, the Perizzites, the Hivites, and the Jebusites. So, from just a very casual reading of the text, what I'm seeing here is there is a distinction that is being made. The Lord said to Moses, okay, that is the Lord. He's speaking to Moses. And notice here the language in verse 2. I will send an angel before you. So there is a clear distinction, at least in this passage. The Lord is Lord and the angel is a different person. Yeah. And I looked at the different versions. KJV says an angel, NASB says an angel, ESV says an angel. So every version says an angel. Most of the formal equivalent versions. Not the angel. Yes, it doesn't say the angel. Yes. Usually when it refers to God, it is the angel of the Lord. Angel of the Lord is nothing but Christ, Jesus Christ. Right. Okay, he'll come. So, here we'll come to Monday lesson. It is நான் உம்மை அறிவதற்கு. There are two things are there. What is the knowing God and know about God? There is anything is there? Knowing God and know about God? தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் எதனாச்சும் இந்த வார்த்தை ஜாலத்துக்கு எதனாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கா? knowing God and know about God. John again. Knowing God, know about God. Moses know God, but knowing about God. Moses is not a man, know about God, and he knew God. Any difference there? Knowing know about God. Knowing God is a more of a personal relationship. Good. Knowing about is simply His laws, rules. Right. When you read about the rules and the laws and other doctrines, it is called knowing about God. Knowing God is personal contact with God. Yes. Everything. நம்மளுக்கெல்லாம் கடவுளை பற்றி தெரியுமா, கடவுளை தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் மோஸ்ட்லி கடவுளை பற்றி தான் தெரியும்.
லைக் அ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம நண்பர்களோட பேசுமோ அவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாரு. ஸோ மோசே வந்து என்னது அவ்வளவு க்ளோஸாக இருந்தார். அதனால தான் சொல்கிறாங்க இது வந்து வடிவாங்க நான் உண்மை அறிவதற்கு. இன்னொரு பிரச்சனைங்க என்ன பாடத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, when Moses know very deeply about God, he did not know about much about God. He wanted to know deeply about God. Moses came to know what he call more thing did not. அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க வெளியில், இங்கிலீஷில் இருந்தால் படிங்களேன். அது தமிழில் என்ன கொடுத்துருக்குன்னா, தேவனை அதிகமாக அறிய அறிய அவரை பற்றி அறியாதவர்களே அதிகம் இருக்கிறது. நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய அவர் கூட போகும்போது அவரை பற்றி தெரியாத விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறதா. புரியுதா? இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் காட், என்னவா, வி டிட் நாட் நோ மச் அபவுட் வாட் ஹி வாஸ். இது என்ன எப்படி எடுத்துக்கிறது? அந்த லைன் பார்த்தீங்களா? அந்த ஈவன் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இட் இஸ் தேர். when he came to know knew about God, he did not know much know about God. இருக்குது அந்த இதில், அந்த சென்டென்ஸ் இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம தேவனை பற்றி நிறைய அறியணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை அவரை பற்றி அறியாத விஷயங்கள் நிறையா இருக்கான். புரியுதா நான் சொல்கிறது? ஜான் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பாருங்களேன், அது தமிழில் சொன்னால் அவ்வளோ நல்லா வராது. செகண்ட் லெசன் இங்கே பாருங்க, நான் படிக்கிறத. He discovered that more he knew the Lord, the more he did not know him. கரெக்டாக வருதா? சரியா? அப்போது அதிகமாக தெரிஞ்சுக்கும் போது அவரை பற்றி தெரியாத விஷயங்களை நம்ம தெரிய வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவு க்ளோஸாக இருக்கோம் கடவுளோட. மோசேஸுக்கே இந்த நிலமை அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவரை வந்து நம்ம கிட்டி சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம நிறையா அவரை நெருங்கிட்ட போக என்னவா அவரை பற்றி இன்னும் நிறையா தெரியாத விஷயங்களாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோமா. அவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி சொல்கிறார். எங்கே வர்றாரு மோசே? முதல்ல வந்து மலை பக்கத்தில் அடிவாரத்தில் போகிறாரு. அப்புறம் என்னது மலையில் ஏறுறாரு. கொஞ்சமாக அடுத்தடுத்து கடவுளுக்கு அடுத்தடுத்து போகிறாரு பாருங்க. அப்புறம் அந்த கொடிமுடிக்கு போகிறாரு. கொடிமுடியிலேருந்து அந்த கார்மேகம், அங்கே கடவுள் இருக்க அந்த கார்மேகத்துக்கு போகிறாரு. கார்மேகத்துக்கு அடுத்து வந்து கார்மேகத்துக்கு நடுவில் கூட அவர் போய் கடவுளை வந்து பார்க்குறாரு. நம்ம பார்க்குறாங்க, அங்கே தான் கொடுத்துருப்பாருங்க. அப்போது மோசே எவ்வளோ க்ளோஸாக இருந்தார். அப்போ ரொம்ப க்ளோஸாக போக அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறணும், இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து மோசே வந்து சொல்ல இங்கே வந்து வராரு. சரிங்களா? அப்போது இது வந்து நாம் உண்மை அறிவதற்கு அப்படின்னு சொல்லி, அப்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்நாள் காலங்கள் போதாது. சரிங்களா? போதாது. எவ்வளோ வருஷம் இருந்தார் கடவுள்? இவர் மோசே எத்தனை வருஷம் இருந்தார்? 120 வருஷமா? அதில் 40 வருஷம் இதில் போயிடுச்சு. 40 வருஷம் எகிப்திலே போயிடுச்சுல. 40 வருஷம் என்னென்ன படித்தார்? நிறையா விஷயங்களாக படித்தா அதெல்லாம் யூஸாக இருந்துச்சுன்னு படித்தோம். அப்புறம் 40 வருஷம் எங்கே அவங்க மாமனார் வீட்லையா கல்யாணம் முடிச்சுட்டு அவர் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு திரிஞ்சார் இல்லையா? அதில் ஒரு 40 வருஷம் போயிடுச்சு. திருப்பி 40 வருஷம் இவனில் கூட்டு போகிறதுக்கு சரியாக போயிடுச்சு. 40 வருஷம் எதுக்கு? கானானுக்கு. இந்த 120 வருஷம் கூட அவருக்கு பத்தலை கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவரை பத்தலை. அவரே சொல்கிறார் இல்லையா, அங்கே பாடத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவரை நெருங்கி போது அவரை பற்றிய விஷயங்களை இன்னும் அறியாத விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, இவற்றுக்கு மத்தியிலும் தேவனுடைய குணத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள மோசே ஆசைப்பட்டார். அதனால் அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னது? உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும்.
சொல்கிறாரா இல்லையா? அப்போ அவர் தெரியல மோசேக்கு அவருடைய குணம் என்னங்கிறத வந்து அவர் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல. அதனால் இந்த பாடம், உன்னுடைய மகிமைனா உன்னுடைய குணத்தை எனக்கு காண்பித்தார்கள், உங்களுடைய குணம் என்னப்பா அப்படிங்கிறத எனக்கு நம்மளுக்கே கன்ஃபியூஷன் வந்துருச்சே. அந்த 33:4-5 படிக்கும்போது, நம்மளுக்கே 6-7 படிக்கும்போது முன்னாடி என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். முதல்ல இரக்கமுள்ளவர், தயவுள்ளவை, கிருபையுள்ளவர்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு கடைசி லைனில்? நான் உன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது, நீ தவறு செய்யும்போது உன்னுடைய பரம்பரையை பிள்ளைகளை 4ஆம் துறை மட்டும் உன்னை என்னது பழி வாங்குவேன்னு சொல்கிறார் இல்லையா? விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்மளுக்கே டவுட் வந்துடுச்சு, எப்படிப்பட்ட என்ன முன்னாடி இப்படி சொல்கிறாரு, இவர் பின்னாடி இப்படி சொல்கிறாருன்னு டவுட் வருதா இல்லையா? சந்தேகம் வருதா இல்லையா? தீபா சந்தேகம் வருதா இல்லையா? அப்போ அவர் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம்? நம்ம சரியாக புரிஞ்சு வச்சுருக்கோமா? இன்னும் நம்மளுக்கு புரியல. அப்போ அவர் கூட நம்ம க்ளோஸாக போக போக நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கே புரியலை. இந்த வசனமே போதும். அவர் சொன்ன மாதிரி முகமுகமாய் பேசினுங்கிறாரு. இங்கே பார்த்தா நீ என்னை பார்த்தா செத்து போடாங்கிறாரு. அவர் அங்கே என்ன சொல்கிறாரு? முகமுகமாய் பார்த்து பேசினுங்கிறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு? என்னையை எவனும் முகமாய் கண்டதில்லை, அப்படி பார்த்தா நீ சாகவை செத்து போவன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்குது? அவர் சரியா பொய் சொல்லக்கூடாதுங்கிறாரு. பொய் சொன்னவங்களுக்கெல்லாம் என்னது, யார் பொய் சொன்னாலும் அது என்னது பாவம். ராகா போய் சொன்னான், தண்டிச்சாரா? ராகா போய் சொன்னாரா இல்லையா? அவங்கள மறைச்சி வச்சுட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னான். போய் சொல்கிறது பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? ஆனால் ராகா பேர் எங்கே வந்துச்சு? இயேசுனுடைய தலைமுறை இருக்குது, அங்கே வச்சுருக்காரு. யாரா? ராகாப்பா. மேத்யூ சாப்டரில், ஃபஸ்ட்டு சாப்டரில் இவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பரம்பரையை சொல்லிட்டு வரும்போது ராகா பேர் எங்கே இருக்குது? விபச்சாரியின் பேர் அங்கே இருக்குது. எப்படி அவரை புரிஞ்சுக்கிறது நம்ம? சரியா? ஒரு தீர்க்கதரிசியை போய் நீ விபச்சாரி போய் கல்யாணம் முடிச்சுட்டு குடும்பம் நடத்துங்கிறாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம்தான். மோசேக்கே புரியலை, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மோசேவை அவரால் 120 வருஷம் புரிஞ்சுக்கிற முடியல, நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனால் அதில் நிறையா அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஏன் ராகாவை கொண்டு போய் அங்கே வச்சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. நாம் பின்னாடி பார்க்கலாம் சமயம் வரும்போது. சரி, 33 யார் வெல் இல்லை, வி கேன் ட்ரை அண்ட் ட்ரை. அதே அவர் சொன்ன அந்த வார்த்தை போட்டார்ல, ட்ரை. that close relationship with God. Right. அதே பலவார சொல்கிற மாதிரி, நீங்கள் என்னது இன்னும் சின்ன குழந்தையாகவே இருக்கீங்க, இன்னும் பால் குடிச்சிட்டே இருக்கீங்க, இன்னும் வளரலை அப்படிங்கிறார் இல்லையா? அது மாதிரி சாம்சங் அந்த சாட்டர்டே கொடுத்துருக்க மாதிரி 1 to 100 வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஆனால் அது மட்டும் போதுமா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுறதுக்கு? பத்தாது இல்லையா? அதுக்கு என்னது, எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்க டிக்னாமெட்ரி வருது, என்னது அர்த்தமெட்டிக் வருது, அந்த ஜாமெண்ட்ரி வருது, இதெல்லாம் படிக்கணும். அப்போ நோ அபவுட் காட் வி ஹேவ் டு ஷுட் லேர்ன் எவ்ரிதிங் இல்லையா? இல்லை, திஸ் இஸ் த ஸ்மால் கம்பேரிசன். இல்லை, டோன்ட் டேக் இட். No, what I try to say, this is a small comparison, not literally don't take it. What this lesson try to say is the limited
knowledge we cannot understand the God's character. This one. Yes. This is what this yeah. Okay. அப்புறம் சரி, இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக், இதுவும் லிட்டில் கான்ட்ரவர்சிக்கல் பாயிண்ட்டா. முதல் தடவை யார் 10 கட்டளை கொடுத்தது? Who gave 10 commandments to Jesus? Sorry, Moses. God? Yes. He wrote his own fingers and gave to Moses. Okay. Then second time, who wrote the 10 commandments in the second time? God wrote or Moses wrote? Yes. Ebenezer, Pastor Devanation. Who wrote the second commandments in the second time? God wrote or Moses wrote? Please come inside. Yeah, we நம்மள என்ன நினச்சிருக்கோம், செகண்ட் டைம் யார் எழுதுனது? இல்லை கடவுள் கோச்சிக்கிட்டாரு, ரெண்டாவது முறையும் அவர் தான் எழுதினாருங்க. ரெண்டாவது முறையும் அவர் தான் எழுதினார். ரெண்டாவது முறையும் அவர் தான் எழுதினார். ஏன் அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு நேரத்தில் படிக்கிறோம்ல, இந்த லெசன் படிக்கும் போது எனக்கு உண்மையை சொல்ல போனால் நேற்றுத்தே நான் இது வரைக்கும் என்ன நினைத்தேன், செகண்ட் டைம் யார் எழுதி கொடுத்தாரா? கடவுள் சொல்ல மோசே எழுதினாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இரண்டாவது தடவையுமே யார் தான் எழுதுனது? கடவுள்தே எழுதி அவர் என்ன சொல்லணும், மோசேட்ட போப்பா 2 கற்பலைகளை எடுத்துகிட்டு நல்லா இழைச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். இழைச்சி கொண்டு போய் யார் தான் எழுதுறாரு? கடவுள் எழுதுறாரு. அதனால் நீ 2வது இடம் கொண்டு 10 கட்டளைகளுக்கு அவ்வளோ மதிப்பில்லை, ஏன்னா கடவுள் எழுதலாம், மோசே எழுதுற நாம் நினைக்க கூடாது. அதுக்கு வசனம் வேணும்னா படிக்கலாம். கற்பனைன்றது அவருடைய அன்புங்க. அன்பு அவருடைய கேரக்டர் தானே. உண்மையான அவருடைய அன்பு தான் அவருடைய கற்பனை. அந்த கற்பனையை நமக்கு ஏன் கொடுத்தாருன்னா, அவர் நம்மளை மிகுந்த நேசத்தோடு நேசித்ததுனால ஆண்டவர் நமக்கு கற்பனைகளை கொடுத்தார். படிக்கலாமா? உபாகமம் 10:4, 10வது அதிகாரம் 4வது வசனம். 10வது வசனம் 4வது அதிகாரம் உபாகமம். இப்போ என்னதான் படிக்கிறோம்? கடவுள் தான் எழுதினார். கடவுள் தான் எழுதி அங்கே கொடுக்குற. உபாகமம் 10:4 அங்கே என்ன சொல்கிறேன்னா, முன்னே சபை கூடி வந்த நாளிலே கர்த்தர் மலையின் அக்கினி நடுவிலே உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரமாக அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் கொடுத்தார் அப்படின்னு. நிறைய தடவை நம்ம இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2வது தடவை கடவுள் சொன்னார், மோசே எழுதினார்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இல்லை. 2வது அங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஏன்னா 34 படிங்க, அதில் ஒரு சின்ன இருக்குது, என் விரலினாலே எழுதினேன்னு சொல்லியிருக்கோம். பலகையில் அங்கேயே வந்துருச்சு. பார்த்தீங்களா? யார் தான் எழுதுறது? கர்த்தர் தான் எழுதுறாரு. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை? 2வது முறை கடவுள் சொல்ல மோசே எழுதுனான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி இல்லை, கடவுள் தான் எழுதுறாரு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சரி, எத்தனை முறை? ஒரே ஒரு தடவை அவர் ஏறினாரா மோசே? எத்தனை விட அந்த சீனாய் மலையில் ஏறி போனார்? கடைசியாக மொத்தம் 7 முறை சீனாய் மலை மேலே ஏறி இறங்கியிருக்கார் அவர். அப்போ பாருங்கள் எவ்வளவு க்ளோஸாக இருந்திருப்பார் கடவுளோட. அவ்வளோ கடவுளோட அவ்வளவு க்ளோஸாக இருந்தாரான். 11:20 சொன்னாங்க, ரொம்ப டைம் எடுத்துட்டோம். எனவே மோசே அவர் மலையிலேருந்து அத்தனை தடவை 6 தடவை ஏறி போயிருக்கார் இல்லையா? ஏன் அந்த 6 முறை அவருடைய முகம் பிரகாசிக்கவில்லை?
ஏன் வந்து 7வது முறை போயிட்டு வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது? என்ன யாருனாச்சும் காரணம் சொல்ல முடியுமா? 6 முறை போயிட்டு வந்தார். 7ன்றதே முழுமை இல்லைங்களா? அந்த முழுமை வந்து 7 நாளில் தான் உண்டாகுது. அநேக காரியங்களை பார்க்கும்போது 7ன்றது ரொம்ப பெரிய ஒரு காரியம். அதனால தான் 7 குத்து விளக்கு, எல்லாமே 7 அநேக முறை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்ப்போம். அப்போது இந்த மோசே அங்கே போய் அவன் மறுபடியும் வரும்பொழுது எல்லா நேரத்தை காட்டிலும் அவனுடைய முகம் பயங்கரமாக பிரகாசமாக இருந்துச்சான். ஜனங்க பார்க்குறதுக்கு கூட பயந்தாங்களாம். அந்த மாதிரி அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு 7வது முறை சொல்ல அவர் முக்காடு போட்டுக்கிட்டு தான் ஜனத்திட்ட பேசியிருந்தார். ஏன் அப்படின்னா இந்த 6 முறை போய் ரைட்டு, அவர் சொல்கிறது ரைட்டு. ஏன்னா 7 முறை போய் வந்து கடவுள் வந்து சந்தித்து வர்றார். ஒரு முறை போகும்போது அவருடைய அது குணம் வந்து தெரிய இவரும் அப்படியே மாறிக்கிட்டே வர்றாரு. இவருடைய குணங்கள் சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். அவர் ஃபஸ்ட் முறை போகும்போது ஒரு குணத்தை படிக்கிறாரு, செகண்ட் முறை படிக்கும்போது அவருடைய க்ளோரி, க்ளோரினா குணம், அது 3rd டைம் போகும்போது, 6th டைம் போகும்போது க்ளோரிங்கும் போது அந்த வட்டிக்கால் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்த மாதிரி நினச்சிக்கலாமே. அந்த 7வது முறை போகும்போது அவர் மோசே வந்து அவருடைய குணங்கள்லாம் தெரிஞ்சோடனே அவர் பிரகாரம் நடக்க அவர் எத்தனிக்கும் போது என்னது அவருடைய முகம் பிராசிக்கப்பட்டது அப்படிங்கிற அவர் சொல்கிறதே கரெக்ட் பாயிண்ட். அது சரிங்களா? நான் அதை படித்து வச்சுருந்தேன். அந்த 7 இப்போ 73 பேர் இல்லைங்களா? 73 பேர் பார்த்தது. அப்போ அதில் மோசேவும் 3 பேர்களும் அப்புறமா 70 மூப்பர்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த மூப்பர்கள் மட்டும் அவருடைய நிழலை பார்த்தார்கள் இல்லைங்களா? மீதி பேர் தான் அவருடைய ஓரத்தை, அப்படின்னா பின்னால் இருக்க பின்னாடி ஓரத்தை அவர்கள் பார்த்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது க்ளோரி, அவருடைய மகிமையை ஒருத்தருக்கு எப்படி காமிக்கிறாரு அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகிமையை கண்ட பிறகு தான் அவன் கீழே வந்த பிறகு அவனுக்கு பயங்கர கோபம் அடைந்து இவங்க செஞ்ச ஒரு காரியத்தை பற்றி அவன் ரொம்ப கோபாக்கினுக்கு வருகிறத பார்க்கலாம். அவனுக்கு தாங்க முடியல. அதனால அவன் வந்து அதை எடுத்து ஒடிச்சு போட்டுட்டான். அவங்க அந்த நந்தியை அவங்க அந்த காஃப்னுடைய காரியத்தை ஒடிச்சிட்டு அவங்கள குடிக்க வச்சாங்க இல்லைங்களா? ஆமாம். And he powdered that gold and then made it into liquid and then made them to drink it. டைம் ஆயிடுச்சு. நம்ம பாஸ்டர் பீட்டர் இண்டிகேட். இப்போ கடைசியாக ஒரே ஒரு லைன் சொல்லி நான் முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, அப்போ கடவுளுடைய அந்த மகிமையை காணும்பொழுது நம்மளுடைய என்னது அவர் குணங்களை நாம் படிக்க தெரிஞ்சுக்கிற நம்மளுடைய குணநலங்களையும் மாற்றங்கள் வரணும். அப்படி மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம அதை அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த மகிமையை காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக நாமும் மற்றவர்களையும் தேவனுடைய மகிமை அந்த குணநலத்தில் நடத்த நாம் உதவியாக இருக்க நாம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் எடுத்து உபயோகப்படுத்துவாராக. ஆமென்.